இந்த பதிவை அதிவேகமாக அந்த இந்தியா முழுக்க அதிகமாக கோடீஸ்வரன் காசு பணம் வச்சுருக்கவங்கக்கிட்ட கொண்டு போய் இந்த பதிவை சேருங்க. நம்ம இந்த இடம் கட்டிடம் யாருக்காக கேட்குறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரோட்டு ஓரத்தில் ஆதரவற்றவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, முடியாதவங்க கொண்டு ஒரு இடத்துல வச்சு பராமரிக்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்க நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு அதில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர்லேயும் ஜிபே நம்பர்லேயும் அவங்களால முடிஞ்சதை 100 ரூபாயா 500 ரூபாயா 1000 ரூபான்னு சொல்லிவிட்டு அவங்க அன்றாட கஷ்டப்பட்ட காசை கொடுத்து இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் ரூபா இந்த இடம் கட்டிடம் வாங்கிறதுக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க. யாருங்க? உழைக்கும் உழைப்பாளிகள், அன்றாட கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களை பாதம் தொட்டு நான் உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்றேன். ஏன்னா நீங்களாம் ஒரு தெய்வ பிறவி. அந்த காசு பணம், பெரிய கோடீஸ்வரன், லட்சாதிபதி, இந்த இந்தியாவிலேயே நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லாத மனசு இன்றைக்கி அன்றாட கூலி வேலைக்கு போகிறவங்களால எங்களாலே 100 ரூபா உங்களுக்கு கொடுத்து அந்த நிர்வாகத்தை தெளிவாக நேர்மையாக கொண்டு போகிறதுக்கு முடியுன்ற அந்த சான்றிதழ். நாங்கள் 800 ரூபா சம்பாதிக்கிறோம்னா அதில் 100 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்து அந்த இடம் கட்டிடம் வாங்கிறதுக்காக அந்த துணிவோடு அந்த உழைக்கும் மக்கள் கொடுக்குற அந்த உதவிகளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி அந்த கோடியாக கொள்ளையடித்து கருப்பு பணத்தை பதுக்கி வச்சு அந்த காசு பணத்தை நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அலைகிறீங்க இல்லையா? நீங்கள்லாம் அவங்கள பார்த்து கற்றுக்குங்க. அந்த உழைக்கும் மக்களை பார்த்து கற்றுக்குங்க. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கழிவுலையும் சாக்கடையிலையும் நாற்றத்தோடையும் துர்நாற்றத்தோடையும் குளிக்காமல் முடி வச்சுக்கிட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸோட காலு புண்ணோட அவ்வளோ வேதனையில் வாழக்கூடியவன், அவங்கள பற்றி கவலைப்படாத இந்த உலகம், பணங்காசு படைத்தவங்க, எத்தனையோ கோடியாக கொள்ளையடித்து வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த மனசு அன்றாட கூலி வேலை செஞ்சு அதில் வர வருமானத்தை கொடுத்து அவங்களெல்லாம் மீட்டு ஒரு இடத்துல வச்சு பாதுகாப்பாக பார்த்துக்குங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த குழந்தைங்களோட அந்த மனசு, அவங்க கோடி வருஷம் அவங்க நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைங்க, அந்த உதவி பண்ண அந்த குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு கை கொடுக்குற அந்த உழைக்கும் மக்களுக்கு அவங்க பாதம் தொட்டு வணங்குறேன். மேலும் நாங்கள் செய்யக்கூடிய சமூக சேவைக்கு உறுதுணையாக இருங்க, ஆதரவாக இருங்க. நன்றி, வணக்கம்.